நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல் பல சுவாரஸ்யமான முடிவுகளை கொடுத்திருக்கு. இதுல 42 மக்களவை தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி களமிறக்கி இருந்த 12 பெண்கள்ல 11 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. தேர்தல் களத்துல கடும் போட்டிக்கு மத்தியில இப்போ மக்களவைக்குள்ள அடியெடுத்து வைக்க தயாராகிட்டு இருக்க மம்தா பானர்ஜியோட இந்த 11 பெண் வேட்பாளர்கள் பத்தி பார்க்கலாம். முதலாவதா மஹுவா மொய்த்ரா. 2019 மக்களவை தேர்தலில் கிருஷ்ணா நகர் தொகுதியோட எம்பியா வலம் வந்த மஹுவா மொய்த்ரா மக்களவையில கேள்வி கேட்கறதுக்கு பணம் வாங்கினதா குற்றம் சாட்டப்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் பதவி பறிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் 2024 மக்களவை தேர்தலில் மீண்டும் அதே கிருஷ்ணா நகர் தொகுதியில அவங்கள களமிறக்குனாங்க மம்தா பானர்ஜி. இந்த தேர்தலில் பாஜக சார்பா போட்டியிட்ட ராஜ குடும்பத்தை சேர்ந்த வேட்பாளர் அமிர்தா ராயை தோற்கடிச்சு 6,28,789 வாக்குகளோட மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க மஹுவா. ஏற்கனவே பட்டாசு பேச்சுக்கு பேர் போனவங்க அப்படிங்கிறதுனால இந்த முறை நாடாளுமன்றத்துல அவங்க செய்ய போற சம்பவத்துக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாகி இருக்கு. இரண்டாவதா ககோலி தோஷ் தஸ்திகர். 3 தலைமுறைகளா மேற்கு வங்க அரசியல்ல பங்காற்றி வர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ககோலி. பாராசட் தொகுதியில கடந்த 2009 இருந்து எம்பியா இருந்துட்டு வராங்க ககோலி தோஷ் தஸ்திகர். 65 வயது மருத்துவரான இவரையே மீண்டும் பாராசட்ல களமிறக்கி இருந்தாங்க மம்தா. இந்த நிலையில தான் தன்னை எதிர்த்து களமாடின பாஜக வேட்பாளர் ஸ்வபன் மஜும்தாராவை 1,14,189 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சு 4வது முறையா மீண்டும் மக்களவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மூன்றாவதா பிரதிமா மொண்டல். பிரதிமா மொண்டல் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒரு அரசியல்வாதி. பிரதிமாவோட தந்தை கோவிந்த சந்திர நாஸ்கர் ஒரு முன்னாள் எம்பி. கடந்த 2014-2019 தேர்தல்களில் தனி தொகுதியான ஜெய்நகர்ல களமிறங்கி வென்ற பிரதிமாவை இந்த முறை மீண்டும் அதே தொகுதியில களமிறக்கி இருந்தாங்க மம்தா. 8,94,312 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க பிரதிமா. நான்காவதா சயானி கோஷ். நடிகை, பாடகி என மேற்கு வங்க திரையுலகில் முக்கியமானவராக இருக்கிற சயானி 2021 திரிணாமுல் காங்கிரஸ்ல இணைஞ்சாங்க. திரிணாமுல் காங்கிரஸோட இளைஞர் அமைப்பு தலைவராக இயங்கி வந்த சயானியை இந்த தேர்தலில் ஜாதவ்பூர் தொகுதியில களமிறக்கி இருந்தாங்க மம்தா. இந்த நிலையில 7,17,899 வாக்குகளோட பாஜக வேட்பாளர் அனிர்பன் கங்குலியை தோற்கடிச்சு எம்பியா தனது முதல் தேர்தல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க சயானி கோஷ். ஐந்தாவதா மாலா ராய். தன்னோட அரசியல் பயணத்தை காங்கிரஸ்ல தொடங்கின மாலா ராய் 2000 திரிணாமுல் காங்கிரஸ்ல இணைஞ்சாங்க. பின்னர் தேசியவாத காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ்னு அரசியல் கட்சிகளை ஒரு ரவுண்ட் வலம் வந்த மாலா 2015 திரிணாமுல் காங்கிரஸ்ல மீண்டும் இணைஞ்சாங்க. மேற்கு வங்கத்தோட முதல் பெண் மேயர் இவங்க தான். 2019 மக்களவை தேர்தலில் மம்தா இவங்களை கல்கத்தா தக்ஷன் தொகுதியில களமிறக்க அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க மாலா. இதை தொடர்ந்து தான் மீண்டும் இந்த தேர்தலில் அவங்கள அதே தொகுதியில களமிறக்கி இருந்தாங்க மம்தா. இந்த நிலையில தான் 6,15,274 வாக்குகளோட பாஜக வேட்பாளர் தேபஸ்ரீ சௌத்ரியை தோற்கடிச்சிருக்காங்க மாலா ராய். ஆறாவதா சஜிதா அகமத். சமூக ஆர்வலரான சஜிதாவை அவங்களோட கணவரும் முன்னாள் எம்பியுமான சுல்தான் அகமத்தோட மரணத்துக்கு பிறகு 2019 மக்களவை தேர்தலில் உலுபெரியா தொகுதியில முதல்ல களமிறக்குனாங்க மம்தா. அந்த தேர்தலில் அவங்க திரிணாமுல் காங்கிரஸுக்கு பெற்றுக் கொடுத்த வெற்றி தான் இந்த தேர்தலில் மீண்டும் சஜிதாவை உலுபெரியா தொகுதியில களமிறக்க முக்கிய காரணமா இருந்துச்சு. பாஜகவோட அருண் உதய்பால் சௌத்ரியை 2,18,673 வாக்குகள் வித்தியாசத்துல வென்று மக்களவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சஜிதா அகமத். ஏழாவதா ரச்சனா பானர்ஜி. மேற்கு வங்க திரையுலகம் மற்றும் தென்னிந்திய சினிமாக்கள்ல பாப்புலரா வலம் வந்தவங்க தான் ரச்சனா பானர்ஜி. தமிழ் படங்களையும் நடிச்சிருந்த இவங்கள ஹூக்ளி தொகுதியில களமிறக்கி இருந்தாங்க மம்தா. 2009 இருந்து திரிணாமுல் காங்கிரஸோட ஆஸ்தான தொகுதியா இருக்க ஹூக்லிய 2019 பாஜக கைவசமாக்கிச்சு. இந்த நிலையில தான் இந்த தேர்தலில் 7,02,744 வாக்குகளோட பாஜக வேட்பாளர் லோகட் சாட்டர்ஜியை தோற்கடிச்சு மம்தாவுக்கு ஹூக்லியை திரும்பவும் பெற்றுக் கொடுத்திருக்காங்க ரச்சனா பானர்ஜி. எட்டாவதா மித்தாலி பேக். குழந்தைகள் மேம்பாட்டு மையத்துல பணிபுரிகிற மித்தாலி பேக்கை தனி தொகுதியான ஆரம்பாக் மக்களவை தொகுதியில களமிறக்கி இருந்தாங்க மம்தா பானர்ஜி. 7,12,587 வாக்குகள் பெற்று பெரும் வெற்றியை ஈட்டியிருக்காங்க மித்தாலி. ஒன்பதாவதா டாக்டர் ஷர்மிளா சர்கார். கல்கத்தாவோட மருத்துவக் கல்லூரி ஒன்றில் இணை பேராசிரியராக பணிபுரிந்துட்டு வர டாக்டர் ஷர்மிளாவை பர்தமான் புர்பா தொகுதியில களமிறக்கி இருந்தாங்க மம்தா. 7,20,302 வாக்குகள் பெற்று பாஜக வேட்பாளர் அசீம் குமார் சர்க்காரை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. 10வதா சட்டப்தி ராய். பெங்காலி திரையுலகில் நடிகை, இயக்குனர்னு பன்முகத்தன்மையோட இயங்கி வந்த சட்டப்தி ராய்
2009 திரிணாமுல் காங்கிரஸ்ல தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. 2009 இருந்து பிர்பம் தொகுதியோட எம்பியா வலம் வந்துட்டு இருந்த இவங்கள இந்த தேர்தலில் அதே தொகுதியில மீண்டும் களமிறங்கி இருந்தாங்க மம்தா. இந்த நிலையில தான் 7,17,961 வாக்குகளோட வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினரா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 11வதா ஜூனே மாலியா. பெங்காலி திரையுலகில் கோலோச்சி வர முன்னணி நடிகையான ஜூனே மேற்கு வங்கத்தோட மகளிர் ஆணைய உறுப்பினரும் கூட. 2021 சட்டமன்ற தேர்தலில் மிதினாபூர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜூனேவை தான் இந்த தேர்தலில் மிட்னாபூர் தொகுதியில களமிறக்கி இருந்தாங்க மம்தா. இந்த நிலையில தான் பாஜக வேட்பாளர் அக்னி மித்ரா பால 27,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வென்று எம்பியா தேர்வாகி இருக்காங்க.